மிகப்பெரிய அளவில் மனைவிக்கும் கணவனுக்கும் இடையே இருக்கக்கூடிய சில பல விஷயங்கள்ல ஒரு நல்லவைகளை கொடுப்பார். எல்லாத்துலேயும் ஒரு தீர்வை கண்டிப்பாக கொடுப்பாரு, வெற்றிகளை கொடுப்பார். கடனை யாருக்கும் கொடுத்துறாதீங்க. கடன் வாங்கினாலும் கடன் கொடுத்தாலும் ஓரளவுக்கு அதை திருப்பி கொடுக்கறது, திருப்பி வாங்குறதுல கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்கும். இவருக்கு கேரண்டி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரியான விஷயங்கள்ல கொஞ்சம் மூக்க நீட்டாமல் சிம்மராசிக்காரர்கள் இருப்பது நல்லது. நல்ல காலம் பிறக்குது நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். சிம்மராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடம்னு சொல்லப்படக்கூடிய அருமையான லாபஸ்தானத்தில் இப்போது குரு பகவான் வருகிறார். ஏற்கனவே 8ஆம் இடத்துல சாதகமற்ற குரு சனிப்பெயர்ச்சியாக அது வந்திருந்தா கூட கரெக்டாக ஒரு 40 நாளில் அவருக்கு வேதை ஆகுதுன்றதை அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். இன்னொன்று, இப்போ ராசிலையும் 7ஆம் இடத்துலையும் நான் 4 நாளில் ராகுகேது பயிற்சி ஆரம்பிக்கும். இந்த 4 நாளில் ஆரம்பிக்கின்ற ராகுகேது பயிற்சியை அப்படியே தடுத்து நிறுத்தி வைக்கக்கூடிய, ராகுவை சுபத்துவப்படுத்தக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக குருவிடம் இருக்கின்றன. 11, 7ஆம் இடங்கள் இப்போது புனிதத்தை அடைகின்றன. ஆக 7ஆம் இடத்தில் 11ஆம் இடத்துல வர்ற குரு முதல்ல என்ன பண்ணுவாருன்னா 3, 5, 7 பார்க்குறார். இப்போ இந்த 3, 5, 7 பார்க்கும்போது என்ன செய்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய அளவில் மனைவிக்கும் கணவனுக்கும் இடையே இருக்கக்கூடிய சில பல விஷயங்களில் ஒரு நல்லவைகளை கொடுப்பார். மனைவிக்கும் கணவனுக்கும் இது வரைக்கும் இருக்கின்ற சில பல விஷயங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், கருத்து வேறுபாடுகள் போன்றவைகளை கண்டிப்பாக களையக்கூடிய தன்மை. என்னுடைய மனைவி என்னுடைய கணவனை ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போக முடியாத நிலைமைகளில் நல்லவைகள் நடக்கும். சிம்மராசிக்காரர்களுக்கு இது வரைக்கும் இருந்து வந்த உடல் நல பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரக்கூடிய தன்மைகள் உண்டு. எல்லாத்துலேயும் ஒரு தீர்வை கண்டிப்பாக கொடுப்பாரு, வெற்றிகளை கொடுப்பார். இளைய சகோதரர்களுடைய ஒரு கசப்புகள் இருந்தது, அண்ணன் என்னடா தம்பி என்னடான்ற மாதிரி இருந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் சிம்மராசிக்காரர்களுக்கு நல்லவைகள் நடக்கப் போகின்றன. அதை விட முக்கியமாக குழந்தை பாக்கியங்கள், குழந்தை சார்ந்த விஷயங்கள், அதிர்ஷ்டம் சார்ந்த விஷயங்கள், அஷ்டமத்து சென்னையுடைய சாதகமற்ற தன்மைகள் அத்தனையும் சிம்மராசிக்காரர்களுக்கு தடுத்து நிறுத்தக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக வருகின்றன. ஆகவே மற்ற எதையும் பற்றி கவலைப்பட வேண்டாம். பொதுவாகவே ராசி வலுவாக இருந்தாலே 5, 7, 9ஆம் இடங்கள் வலுவாக இருந்தாலே நல்லவைகள் நடக்க வேண்டும் என்பது ஒரு விதி. அந்த அமைப்பில் கலைத்துறை, இயக்கத்துறை, சினிமா துறை அல்லது உங்களுக்கு மீடியா என்று சொல்லப்படக்கூடிய இப்போது புதிதாக வளர்ந்து வருகின்ற சமூக ஊடகங்கள், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், இது போன்ற எல்லா விஷயங்கள்லையும் சிம்மராசிக்காரர்களுக்கு இனிமேல் படிப்படியாக நல்லது இருக்கும். என்ன இருந்தாலும் அஷ்டமச்சனி நேரங்களில் பணம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் சுருக்கம் ஏற்படும். ஆகவே கடனை யாருக்கும் கொடுத்துறாதீங்க. கடன் வாங்கினாலும் கடன் கொடுத்தாலும் ஓரளவுக்கு அதை திருப்பி கொடுக்கறது, திருப்பி வாங்குறதுல கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்கும். கிரெடிட் கார்டு விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நண்பர்கள் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம், அவருக்கு ஜாமீன் கையெழுத்து போட்டேன், இவருக்கு ஜாமீன் கையெழுத்து போட்டேன், இவருக்கு கேரண்டி எடுத்துக்கிட்டேன், இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் மூக்க நீட்டாமல் சிம்மராசிக்காரர்கள் இருப்பது நல்லது. திருமண விஷயங்கள் கொஞ்சம் மன அழுத்தத்தை கொடுத்தாலும் கூட முதல்ல டக்குன்னு ஏமாற்றத்தை கொடுக்குற மாதிரி இருந்தால் கூட பின்னாடி நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். வேறு இனம், வேறு மதம், வேறு மொழி, இந்த மாதிரியான விஷயங்களில் காதலை வைத்திருப்பவர்கள் இந்த நேரத்தில் தாய் தகப்பன்ட்ட உங்களுடைய சம்மதத்தை கேட்டு அதற்கேற்ற போராட்டங்களில் ஈடுபடுவீங்க. பொதுவே அஷ்டமச்சனி நேரத்தில் கல்யாண அமைப்புகள் அமையாது. இருந்தாலும் காதல் அமைப்புகள் ஓரளவிற்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய, நிறைவேறக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய நல்லதொரு குரு பயிற்சியாக அமைந்திருக்கிறது இந்த குரு பயிற்சி சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்கும். உண்மையிலே சனிப்பெயர்ச்சி இப்போ முடிஞ்ச போது தானே சனிப்பெயர்ச்சி முடிஞ்சிருச்சு. சனிப்பெயர்ச்சியை பற்றி ஒரு விதமான எதிர்பார்ப்புகள் இருக்கும். ஆனால் குரு பயிற்சியை பற்றி இன்னொரு விதமான இன்ப எதிர்பார்ப்புகள் இருக்கும். என்னங்க ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம்னு பார்த்தா, சனி எப்படா நம்மளை கெடுத்துருவாரோ அப்படின்ற மாதிரியான எண்ணங்களில் தான் சனிப்பெயர்ச்சியை நம்ம எல்லாருமே அப்ரோச் பண்ணுவோம். ஆனால் குரு பயிற்சி அப்படி இல்லைங்க. குரு பெரும்பாலும் நல்ல இடங்களில் நல்ல விதமாக பண்ணக்கூடியவர். குருனாலே ஒரு இன்ட்ரெஸ்டான ஸ்வீட்டான எண்ணங்கள் இருக்கும். நம்மக்கிட்ட குரு நல்ல இடத்துக்கு வந்துட்டார்னா என்ன மாதிரியா ஒரு நல்ல பலன், குரு பலம்னு சொல்கிறோமே, இந்த குரு பலம்னா கல்யாணம் கிடைக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், எல்லாருக்குமே வேலை கிடைக்கும், காசு கிடைக்கும், எல்லா விதத்துலேயும் ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சுன்னு பண்ணக்கூடிய கிரகம் இந்த குரு பகவான். அதனால தான் பெரும்பாலும் நம்ம குருவை சுப கிரகம்னு சொல்கிறோம். சுப கிரகங்கள் வலுத்தாலே நல்லவைகள் நடக்க வேண்டும் என்பது ஒரு விதி. ஆக ரொம்ப துன்பங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த குரு பயிற்சி நல்லதை செய்யுமா அப்படிங்கிறதா உண்மை. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம், இந்த 5 இடங்களில் அவர் ராசிக்கு 5 இடங்களில் வரும்போது அளப்பரிய பணம், தனலாபம், காசு, தொழிலை வச்சு கொடுக்கறது, நல்ல வேலையை வச்சு கொடுக்கறது, ஏற்கனவே இருக்கிற தொழிலை ஒரு மாதிரி டெவலப் பண்ணி கொடுக்கறது, வியாபாரத்தை நல்லா பண்ணுறது, விவசாயத்தை நல்லா பண்ணுறது போன்ற அமைப்புகளை கண்டிப்பாக செய்வார். இதில் இன்னொன்று எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். ராசியிலே வரும்போது ராசியை புனிதப்படுத்துவார். குரு புனிதப்படுத்துகின்ற கிரகம் தானே. ராசியிலேயே அவர் வந்துட்டார்னு வைங்க, அதில் 1ஆம் இடத்தையும் இதில் சேர்த்துக்கலாம்.
ராசியிலே அவர் வரும்போது மனசு கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும். எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஒரு நோய் வந்துட்டா கூட, கடன் வந்துட்டா கூட அதை சமாளிக்கக்கூடிய அமைப்பு எல்லாம் கண்டிப்பாக இருக்கும். ஆகவே பெரும்பாலும் 12 சுற்றுக்கள் கொண்ட 12 வீடுகள் கொண்ட இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 6 வீடுகளுக்கு அவர் வரும்போதே பெரிய நல்ல பலன்களை செய்வாருங்க. 3ஆம் இடமும் 4ஆம் இடமும் தாங்க அவருக்கு கொஞ்சம் ஆகாத இடம். 6ஆம் இடத்துல கூட அவர் கொஞ்சம் நல்ல வேலைகளை கொடுப்பார். மறைவு ஸ்தானங்கள்னு சொல்லப்படக்கூடிய 3, 6, 8, 12ஆம் இடங்கள்ல அவர் தீமைகளை கொடுப்பார்னு சொல்லப்பட்டாலும் அப்படிலாம் பெரிய தீமைகளை அவர் கொடுக்க மாட்டாருங்க. 3ஆம் இடத்துலையும் 4ஆம் இடம் என்று சொல்லப்படக்கூடிய கேந்திர வீட்டிலையும் சில நேரங்களில் தம்மன சாதகமற்ற தன்மைகளை, அதாவது கெடுக்கலைன்னா கூட நல்லதுகள் எதையும் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் அவர் வந்துடுறார் என்பதான் உண்மை. அதை தாண்டி பெரிய கெடுபலன்கள் இருக்காது. குருபலம் என்பது மிகப்பெரிய யோகமான பலன் என்பது உங்க எல்லாருக்குமே தெரியும். ஒரு ஆம்பளை பையனுக்கோ ஒரு பொம்பளை பிள்ளைக்கோ கல்யாணம் ஆகணும்னாலே குருபலம் வந்துருச்சான்னு தான் முதல்ல ஜோசியர் பார்க்க சொல்லுவாங்க. ஜோசியர்ட்டே போய் குருபலம் வந்துருச்சா பாருங்க ஜோசியர் ஐயான்னு தான் சொல்லுவாங்க. எப்படி அப்படின்னு சொன்னால் அந்த அவருக்கு கல்யாணம் பண்ணக்கூடிய சூழல்கள் வருதா அப்படின்னு சொல்லிட்டு. குரு பகவான் மட்டும் வலுத்து ராசியை பார்த்து ராசிக்கு நல்ல இடத்துல வந்துட்டார்னு வைங்க, தாங்க முடியாத அளவிற்கு தனலாபங்களை கொட்டி கொடுப்பார் அப்படிங்கிறது தான் பெரிய உண்மை. அதனால தான் பணம் நிறைய கொடுப்பாரா. இந்த இடத்துல பணத்தை எப்படி சம்பாதிக்கிறோம்? வேலையில் வருது, தொழிலில் வருது, வியாபாரத்தில் வருது. நல்ல இடங்களில் குரு பகவான் வந்து விட்டால் வேலையை முன்னேற்றுவார். வேலையை மாற்றினால் அதை விட ஒரு ப்ரொமோஷன் அப்படிங்கிற மாதிரி நல்ல லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் வருமானம், சம்பளம், சம்பாத்தியம் போன்ற அமைப்புகளை கொடுப்பார். தொழிலை புதுசாக ஆரம்பிக்க வைக்கிறார் அப்படின்னு சொன்னால் அந்த தொழிலில் சடனாக ஒரு பிக்கப், சடனாக ஒரு சவுண்டு, சடனாக ஒரு அமைப்புகளை கொடுக்கக்கூடியவர் இந்த குரு பகவான் தான். தன காரகன்னு நாங்கள் சொல்லுவோம். பணத்தை கொடுக்கக்கூடிய முழு முதல் கிரகம் இந்த குரு பகவான் தான். அதனால தான் குருப்பெயர்ச்சின்றதுனால பெரும்பாலும் எல்லாருக்குமே ஒரு நல்ல பலன்களை எதிர்பார்க்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. சமீபத்தில் நடந்த சனிப்பெயர்ச்சியில் 2 பேருக்கு அஷ்டமச்சனி ஜென்மச்சனி வந்துருச்சு. கும்பராசிக்காரர்கள் அப்படியே ஜென்மச்சனியிலிருந்து விலகிட்டீங்க. ஆனால் மீனராசிக்காரர்களுக்கு ஜென்மச்சனி, அதே மாதிரி சிம்மராசிக்காரர்களுக்கு அஷ்டமச்சனி. சிம்மராசிக்காரர்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அவர் 11ஆம் இடத்துல வர்றார். அஷ்டமச்சனிக்கு அதுவும் ஒரு நல்ல விதமான பாதுகாப்பாக இருக்கும். அதே மாதிரி மீனராசிக்காரர்களுக்கு ஜென்மச்சனியாக இருந்தாலும் கூட 4ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்தை அவர் பார்க்கிறது. கஷ்டப்பட்டாலும், இப்போ சொந்த வாழ்க்கையில் கஷ்டப்படுறீங்க, தொழில் வாழ்க்கையில் பண விவகாரங்களில் நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னு வைங்க, அதில் கொஞ்சம் உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும் இல்லையா. ஆக அந்த அமைப்புகளில் பார்த்தீங்கன்னா குரு சமீபத்தில் நடந்த சனிப்பெயர்ச்சி சாதகமற்ற சனிப்பெயர்ச்சியாக இருக்கிறவங்களுக்கு கூட நல்ல இடத்துல வந்திருக்கிறதுனால சிம்மமும் மீனமும் ஜன்மம் அஷ்டமம் என்கின்ற வகையில் கஷ்டப்பட்டாலும் கூட 10, 11ஆம் இடங்களோடு குருவின் தொடர்பு ஏற்படுவதால் குடும்பத்தில் குழப்பங்கள், வேறு ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தாலும் கூட பணம் வரக்கூடிய வழிகளின் மூலமாக குரு பகவான் பணத்தை கொடுக்கிறார் என்பதால அதுவும் கொஞ்சம் ஒரு நல்ல அமைப்பு தாங்க. ஆகவே இந்த குருப்பெயர்ச்சி அனைவரும் விரும்பக்கூடிய ஒரு நல்லதொரு குருப்பெயர்ச்சியாக தான் இருக்கும். ஏன்னு சொன்னால் குரு பகவான் எப்போவுமே கெடுக்க மாட்டார். நல்லவன் எப்போவுமே கெடுக்காத ஒரு தன்மையை கொண்டவனாக தான் இருப்பான். அவன் எப்போவுமே அவனுடைய வழிகளில் நல்லது தான் செய்வான் என்பதற்கு இணங்க இந்த குரு பெயர்ச்சி 12 ராசிக்காரர்களுக்கும் எப்போவுமே பெரும்பாலானதை நல்லதாகத்தான் செய்யக்கூடியது என்பது தாங்க உண்மை. இப்பொழுது தனித்தனியாக மேஷம் முதல் மீனம் வரையில் 12 ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் என்ன பலன்களை தருவார் என்பதை பார்க்கலாங்க.